கவுண்டமணி அவர்கள் அவரோட மனைவிக்காக ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இதுக்கப்புறம் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட மூத்த காமெடி நடிகர்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் கவுண்டமணி. அவரோட மனைவி சாந்தி அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருந்தது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. தொடர்ந்து இன்னொரு செய்தி வெளியாகி நமக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பல வருஷமா அவங்க மனைவிக்காக புதிய வீடு ஒண்ணு அவரு கட்டிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அது ஒரு சில பிரச்சனைகளாகி அதுக்கப்புறம் இவங்க பக்கமே தீர்ப்பு வந்து அந்த வீடு கட்டும் பணி அப்படிங்கிறது இன்னும் தீவிரமாக்கப்பட்டிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிய போகுது. இந்த ஒரு நிலையில அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. கடைசி வரை ஒண்ணா அவங்க கூட அந்த வீட்டுக்கு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு நிலையில தான் புதுசா கட்டிட்டு இருக்காரு இல்லையா ஒரு வீடு, அந்த ஒரு வீட்ல அவங்களோட மனைவிக்காக அழகான நினைவு மண்டபம் ஒண்ணு கட்ட போறாராமா. உயிரோட இருக்கும்போது தான் அவங்களோட மனைவிய அந்த ஒரு வீட்டுக்கு கூட்டி போக முடியல. இதுக்கப்புறம் அவங்க எப்போதுமே அந்த வீட்ல இருக்க மாதிரி அழகான நினைவு மண்டபம் ஒண்ணு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. மேலும் அந்த ஒரு நினைவு மண்டபத்துல அவங்களோட ஃபோட்டோ, மேலும் அவங்க நினைவாக இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு, அந்த இடத்துக்கிட்ட எப்போதுமே அவரும் இருக்க மாரியான விஷயங்கள செட் பண்ண போறாராமா. அண்ட் இதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இதுக்கப்புறம் அந்த வீடு கட்டி முடிக்கும்போதே அந்த அழகான நினைவு மண்டபமும் இருக்கும். அண்ட் வீடுக்கு பால் காய்ச்சும்போதே அதையும் சேர்த்து தான் திறக்க போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கப்புறம் எல்லோருமே கவுண்டமணி சார் எந்த அளவுக்கு அவங்க மனைவிய நேசிச்சிருந்தாரு அப்படின்னா, அவங்க கடைசியா ஆசைப்பட்டிருந்த விஷயம் நடக்கலையே அப்படின்னு, அதற்காக மறுபடியும் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. உண்மையிலேயே அவர் கிரேட் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா கவுண்டமணி சாருக்கு அந்த ஒரு குறை அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க இருக்க செய்யும். பட் இதுக்கப்புறம் ஒரு நினைவு மண்டபம் கட்டி, அவங்க அங்க இருக்க மாரியான ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா, அது போயிரும் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் கௌதமி அவர்கள் ரீசென்ட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்க விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சென்னை நீலாங்கரையில அவங்களுக்கு சொந்தமான நிலம் ஒண்ணு இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலத்த ஒரு நபர்கிட்ட வித்துக் குடுங்க அப்படிங்கிற மாரி பவர் ஆஃப் பட்டாணியா மாத்திருக்காங்க. பட் அந்த நபர் போலி ஆவணங்கள் மூலியமா அந்த நிலத்த அபகரிச்சுக்கிட்டாரு. இது குறித்து கேட்க போனதுக்கு அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இத கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த இடத்துக்கு சீல் வச்சிருக்காங்க. இந்த ஒரு நிலையில அந்த இடத்துல இருந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள அந்த நபரோட ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிருக்காங்க. ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கிற போது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, அங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் அதிகாரிகளால பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்காமா. என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. மேலும் எனக்கு சொந்தமான இந்த நிலத்த அந்த நபர்ட்டேருந்து திருப்பி வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாரி போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. ஒரு கணம் இதற்கு ஆக்ஷன் எடுக்காத போது, நான் ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்ப சோசியல் மீடியால வைரலா போகுது அப்படிங்கிறத தாண்டி, தமிழ் திரையுலகத்துல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.